கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 10 ஆண்டுகள் நீடித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. தாவேகா கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது காங்கிரஸ். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கலாமா இல்லையா என்பது குறித்து விரைவில் இடதுசாரிகளும் பிசிகாவும் முடிவெடுக்க இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தனித்து விடப்படுகிறதா திமுக அப்படிங்கிறதா இன்றைய நேர்பட பேசுவின் தலைப்பு. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள். திரு பெருமாள்மணி, இதைவிட காங்கிரஸ் என்ன முடிவை எடுத்திருக்க முடியும்? இது ஒரு நல்ல முடிவு தான் அவங்களுக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையை பொறுத்தளவில் இது நிஜமாகவே காங்கிரஸுக்கு ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் அவங்க மிக கடுமையான பேரத்தை திமுகவோட பேசி அவங்க இடங்களை 3 இடங்கள் அதிகமாக பெற்றாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கூடுதலாக அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக தேர்தலுக்கு பிறகு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்க மெஜாரிட்டிக்கு ஒரு 10-11 இடங்கள் குறைவாக வராங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுமே இவங்கக்கிட்ட ஒரு ஆதரவை கோருறாங்க. அந்த வாய்ப்பை அவங்க ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சூழ்நிலையில் அவங்க எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணுமோ அந்த முடிவை எடுத்துட்டாங்க. இன்னொன்று, காங்கிரஸில் ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்ந்த ஒரு மனநிலை நிறைய பேர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அங்கே போயிருக்கலாம். அப்போ தேர்தல் முடிவு வந்த பிறகு அப்படியாப்பட்ட ஒரு மனநிலையை வெளிப்படுத்தினவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, இப்போ பாருங்கள் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமான இடங்கள் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி கிடச்சிருந்ததுன்னா இப்படி ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு இதை பொறுத்தளவில், இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் இந்த முதலிடத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் எப்படி தாவேகா வந்ததோ அதற்கு இணையான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ அந்த கூட்டணி ரீஅலைன்மெண்ட் உடனே நடந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒருவேளை அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு தனி அரசாக போயிருப்பாங்க. அந்த அரசு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அது மேலே விமர்சனங்கள் வரும், எல்லாமே இருக்கும். இவங்க கூட்டணிங்கிற ஒன்று உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாம் இன்னும் பலமாக போகலான்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக இப்படி ஒரு சூழல் அமைஞ்ச உடனே அந்த முடிவை எடுத்து அவங்க நகர்ந்துட்டாங்க. இதற்கு இப்படி இந்த முடிவை அவங்க வேகமாக எடுப்பதற்கு தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க பலரோட மனங்களும் அதுக்கு தயாராகவே இருந்தது. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட நின்றுமா அடுத்து இடதுசாரிகள் விசிகா அப்படின்னா அது அந்த முடிவுகள் நகர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த இடத்துல இப்போ திமுக என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. என்டிஏ அதனோட வடிவத்திலேயே இருக்குது. இப்போ தாவேகா காங்கிரஸோட சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கு. இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஒருவேளை இப்போ கம்யூனிஸ்டுகளும் போய் விசிகாவும் அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த தேர்தல் அவங்களோட சந்திச்சதுலேயே தேமுதிக மட்டும்தான் இவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அதை அப்படியாப்பட்ட முயற்சிகளை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை எல்லாமே காங்கிரஸ் திமுக மேற்கொள்ளும் அப்படின்னு தான் நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம கணிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல திமுகவுடைய விருப்பம் சார்ந்ததாக இடதுசாரிகள் விசிகாவுடைய முடிவுகள் இருக்குமா, இல்ல அவங்களுடைய எதிர்கால நலன் குறித்ததாக இருக்க போதா? எல்லாத்தையும் கலந்துதான் சார் எடுப்பாங்க. அதாவது எதிர்கால நலன் ஏன்னா இந்த ஓட்டிங் இப்போ எப்படி வாக்குகள் போச்சு எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனாலுமே கூட ஒரு கூட்டணியா தேர்தல் முடிஞ்சு இப்பதான் 2-3 நாட்கள்லயே ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக அதிகாரத்தோட இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னுரையில் குறிப்பிட்டது போல் 10 ஆண்டுகள் அந்த கூட்டணி இருக்கு. அடுத்தடுத்து பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க அதை மதிப்பிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 2 ஆப்ஷன் இருக்கு இந்த கட்சிகளுக்கு. ஆமாம், ஒன்று தன் கட்சியுடைய நலன், ஆமாம், எதிர்கால நலன், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு புறம். ஆமாம். இன்னொரு புறம் கூட்டணிக்கு தலைமையேற்ற கட்சியோடு சேர்ந்து பயணித்த அந்த அறம். ஆமா, இதுல காங்கிரஸ் கட்சி முதல் பிளான் எடுத்துட்டாங்க, பிளான் பி ஏ எடுத்துட்டாங்க. ஆமா. இப்ப இந்த கட்சிகள் எந்த அடிப்படையில் அந்த முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு? விசிகாவும் இடதுசாரிகளும் எந்த அடிப்படையில் முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ காங்கிரஸ் போயிட்டதுனால இவங்களுக்கு இதுல ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு.
இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ இன்னுமே இப்போ இடங்களா இருக்கட்டும், அடுத்து உள்ளாட்சி தேர்தலே வருதுன்னு வைங்க, திமுகவோட இவங்க கூட்டணி இடங்களை பகிர்ந்து கொள்ளும் போது இதுவரைக்கும் கிடைச்சதை விட அதிகமான இடங்கள் 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, விசிகாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவுக்கு போனா அந்த அளவு கிடைக்காதா? அங்க அகைன் இதே பிரச்சனை வரும்ல. இப்போ ஏன்னா அங்க ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்கு, அவங்களே நிறைய இடங்களை கேட்பாங்க. அப்புறம் அங்க பெரிய பார்ட்னரா வந்து காங்கிரஸ் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் அதிக இடங்கள்ல நம்ம போட்டியிடலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இப்ப என்னன்னா தாவேக்கா கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தாலுமே கூட திமுக அளவிற்கோ அஇஅதிமுக அளவிற்கோ அவங்களுக்கு களத்துல கட்டமைப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து 30 வருஷம் 32 நாட்கள் இந்த மாநிலத்தை ஆண்ட பெருமை அஇஅதிமுகவுக்கு இருக்கு. 25 ஆண்டுகள் ஆண்ட பெருமை வந்து திமுக கிட்ட இருக்கு. பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கு இந்த அரசு இப்போ நம்ம வந்தாலுமே கூட, இன்னும் பொறுப்பேற்கலனாலுமே கூட, உள்ளாட்சிக்கு போகும்போது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சியோட தான் அவங்க வந்து கண்டிப்பா போற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு எது சாதகமா இருக்கும்? ஏன்னா எல்லாருமே வந்து 29 பாராளுமன்ற தேர்தலில் மனசுல வச்சு காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட கட்சிகளோட மனதில் என்ன இருக்கும்னா, இப்போ அடுத்து இமீடியட்டா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு எப்படியாப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்கும், அதுல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படியா இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்டுகளோ விசிகவோ தொடர்ந்து திமுகவோடு பயணிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்களே ஆனால், அந்த இந்த தேர்தலுக்கு முன்னால் பேச்சுவார்த்தைகளை சில கசப்புகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தான் அவங்க அந்த தேர்தலுக்கு போனாங்க. அப்ப அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து இதுல இங்கேயே பயணிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த முடிவை எடுக்கிறதுல அவங்க ஒரு தயக்கம் காட்டுற மாதிரியே இருக்கு. அந்த கூடுவதா இருக்கட்டும், பேசுவதா இருக்கட்டும், இது எல்லாமே தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அதனால அதுல வந்து இவங்க இங்கேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குமோ அப்படின்னு நம்ம யூகிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. பட் தலைவர்கள் என்ன நினைச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியும். என்ன கணிக்கிறீங்க? இடதுசாரிகளும் விசிகாவும் தாவேக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த முடிவை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவர்கள் இப்பொழுது நிறைய குழம்பி போயிருக்கிறார்கள்ங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவை எடுத்து விட்டு நகர்ந்துட்டாங்க. அதுல இதுல என்ன ஒரு சிக்கல் என்று பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இப்ப முடிவு எடுக்கல. ஆமா, அவங்க தேர்தலுக்கு முன்பே எடுத்த முடிவை செயல்படுத்திட்டாங்க. இப்ப ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் நாளை நடைபெற இருந்த விசிகாவினுடைய உயர்நிலை கூட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறார். நாளை மறுநாள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஒருவேளை உள்ளபடியே இவர்கள் போகலான்னு முடிவு எடுத்திருந்தா, நாளை அவர்கள் பதவியேற்புக்கு நாள் குறித்து எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு அவர்கள் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்க முடியும். ஆனா அப்படி ஒரு கூட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படியான நாளை நடைபெற இருந்த கூட்டத்தை கூட இந்திய கம்யூனிஸ்ட் நாளை மறுநாள் தான் பண்றாங்க, 8ஆம் தேதி தான் பண்றாங்கன்னு ஒத்தி வைக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அவர்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்கல. இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் இன்னைக்கு மத்தியானத்திற்கு மேல கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்தும் பெற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குழப்பம் என்கிறது தான் நீடிக்குது. இவர்களை இணைக்கக்கூடிய புள்ளின்னு ஒன்று இருந்துச்சு சார். அந்த புள்ளி என்னன்னா பாஜக எதிர்ப்பு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் இன்னைக்கு பாஜக இல்லாத ஒரு அணியில் இருக்கிறார். விஜய் அவர்களுக்கும் பாஜக இப்பொழுது அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் இன்று வரை அவருக்கான விஷயத்தை ஆட்சி அமைக்க அழைக்காததற்கு பின்னாலாம் பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறதா சொல்லப்படுது. காலையில் ஒரு செய்திகள் போகுது, அதிமுக ஒருவேளை ஆதரிக்கலாம், மாலையில் அது மறுக்கப்படுகிறது. அப்ப இதற்கு பின்னால் எல்லாம் பாஜக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இவர்கள் இந்த பக்கம் போய் ஆதரிக்க வேண்டிய கட்டாய சூழல் இருப்பது போன்ற ஒரு பேசுபொருள் எழலாம். ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. முடிவை எடுக்க முடியாமல் பெருமாள்மணி அவர்கள் சொன்னதை போல தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஆனா என்னை பொறுத்தவரை அவங்க மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது தாவேக்காவோட போனா இவங்களுக்கு வந்துடாதா? இல்ல, நிச்சயமாக வந்துடும். மதசார்பற்ற அணி என்கிற புள்ளி வந்துடும். விஜய் எந்த அளவிற்கு மதசார்பற்ற தன்மையோடு பாஜகவை எதிர்ப்பாருங்கிற கேள்வி ஐயப்பாடு அவர்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சார், காங்கிரஸ் கட்சி இருந்ததுனாலதான் திமுக மீது மிகப்பெரிய அளவில் வேட்டையாடப்பட்டது பாஜகவால். இன்னைக்கு காங்கிரஸ் அவர்களோடு இல்லை. இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த ஒப்புமைக்காக ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் சார். கிட்டத்தட்ட ஒரு வடிவேலு காமெடி, ரொம்ப பிரபலமான காமெடி. வெங்கல்ராவ் தலையில கை வச்சிருப்பார், அந்த கையை எடுத்தா கழுத்தை கடிச்சிருவார். இப்ப அப்படிதான் காங்கிரஸ்ங்கிற கையை எடுத்து இப்ப விஜய் தலையில் வைத்திருக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுவரை விஜய் அவர்கள் பாஜகவை தீவிரமாக விமர்சித்து எந்த அறிக்கையோ காட்டமான செயல்பாடுகளோ செஞ்சதில்லை. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் நகர்ந்த புள்ளி வந்து தாவேக்கா மதச்சார்பற்ற அணிக்கான தலைமை
அந்த கூட்டணிக்கான தலைமைங்கிற புள்ளினாலயா இல்ல தங்கள் கட்சியுடைய நலன், உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதிநிதித்துவங்கிற அடிப்படையில் நகர்ந்திருக்கிறாங்க? இல்ல, காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க சுயநலத்தன்மையோடு தான் நடந்திருக்கிறார்கள். நீங்க அப்ப உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதித்துவம், நாடாளுமன்றத்தில் தேர்தலுக்கான முன்னோட்டமாக 2029க்கு இப்பொழுதே போடக்கூடிய கடிவாளம்னா, போன தேர்தலுக்கு நீங்க ஒரு கூட்டணி சேர்றதுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வரைக்கும் வாங்கிட்டீங்களே. கிட்டத்தட்ட 36 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே தூக்கி கொடுத்திருக்காங்களே காங்கிரஸ் கட்சிக்கு. அதை வாங்கி கொண்டு முதல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை எழுப்பி அந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு பெரிய விரிசல்களை உருவாக்கி காங்கிரஸ் எங்க வெளியே போய்விடுமோ என்கிற அச்சத்தில் தான் தேமுதிகவை உள்ள கொண்டு வராங்க. தேமுதிகவுக்கு 10 என்கிற எண்ணிக்கை ஆகுது. அதனால தான் விசிகாவுக்கு குறைக்கப்படுது. அதனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு குறைக்கப்படுது. அப்ப இந்த புள்ளியும் பார்ப்பாங்கல்ல. நீங்க மார்க்சிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்டோ, விசிகாவோ, நம்ம ஏன் திமுகவினால் தொகுதிகள் குறைக்கப்பட்டோம்? அப்ப தொகுதிகள் குறைக்கப்படுது காங்கிரஸால. அந்த காங்கிரஸ் தான் இப்ப அங்க இருக்கு. சோ காங்கிரஸ் அங்க போயும் அந்த பிளே ஆடுனா அது நமக்கான இடம் மீண்டும் குறைக்க தானப்படும் அப்படிங்கிற புரிதலில் கூட சில நேரத்தில் அவர்கள் தள்ளி போடலாம். எல்லாத்துக்கும் மேல நான் என்ன பார்க்கிறேன்னா, பாஜக எதிர்ப்புல திமுக போன்று இவர்கள் தீவிரம் காட்டுவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் இருக்கு அந்த ஐயப்பாடு என்பது? அவர் வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்கல. இந்த சூழல் நீங்க ஒப்பீட்டு அளவுல திமுகவோடு ஒப்பிடுறோம். அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க இன்னொன்னு இருக்கு சார். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்பதை எல்லாம் தாண்டி விஜய் அலை வீசியது. அந்த அலையில விஜய் வெற்றி பெற்றார். விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு பெருவாரியான எண்ணிக்கையை மக்கள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான புள்ளி இருக்கு. விசிகாவோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அங்கு முழுவதுமாக போய் சேர்கிறப்ப நேற்று வரை விஜய்க்கு நெகட்டிவ் ஓட்டுன்னு ஒன்று இல்லை சார். எதிர்மறை வாக்குகள் இல்லை. விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, விஜயை பிடித்தவர்கள் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப குறிப்பாக நான் தொடர்ந்து ஒரு வாதம் முன் வச்சுட்டு வரேன் சார். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பாஜக ஓட்டையே விஜய் வாங்கியிருக்கார். நீங்கள் காங்கிரஸை கூட சேர்த்துருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்கு நேற்று வரை உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ்நாடு முழுவதும் வாங்கின ஓட்டை விசிகா உள்ள வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், விசிகா உள்ள வருது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட போட்டிருப்பாங்க விஜய்க்கு, ஓ விசிகா அங்க இருக்கு, நம்ம வேற ஒரு கட்சிக்கு போடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். சோ விஜய்க்கும் இதற்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதே போன்று இந்த கட்சிகளுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த கட்சிகளுக்கு என்ன சிக்கல்னா, பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை இவர் எவ்வளவு கூர்மைப்படுத்துவார் அப்படிங்கிற இடம் இருக்கலாம். வெறும் அமைச்சரவை என்கிற ஒரு புள்ளியில மட்டும் இந்த கட்சிகள் அணுகலங்கிறது தெரியுது. காங்கிரஸ் முழுக்க முழுக்க சுயநலமாக பாஜக எதிர்ப்பு திமுக ரொம்ப வீரியமா வச்சாங்க. அதற்கு இணையாக விசிகாவும் இடதுசாரிகளும் வச்சாங்க. இல்ல அதுக்கு கொஞ்சம் குறைவா வச்சாங்கன்னு பார்க்கலாம். இப்ப தாவேகா ஒருவேளை பாஜக எதிர்ப்பு அவ்வளவு வீரியமாக திமுக அளவுக்கு வைக்காத நிலையில விசிகாவோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ அங்க போகும்போது அவங்க வைக்கத்தானா போறாங்க. அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்க போதா? தாவேகா எந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்கல அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளா மாறப்போதா? இல்ல, நீங்க அது பாஜகவுக்கு அழுத்தமாக மாறுது இல்ல. பாஜக ஒரு பக்கம் நிதி கொடுப்பார்களா என்பது உள்ளிட்ட கேள்விகள் வருது. முதல் நாள் நன்றி கடிதம் எழுதினார் பிரதமர் மோடி அவர்களுக்கு. அதிலேயே மாநிலத்தினுடைய இணக்கம் குறித்தே விஜய் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இன்னொன்று, இவர்களுக்கு களத்துல பாஜகவுக்கு இப்ப நீங்க திமுகவை எப்படியும் பாஜகவை எதிர்க்கத்தான் போகிறது. இவர்கள் இந்த பக்கம் நகர்ந்தாலுமே கூட பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் செய்ய போறாங்க. விசிகா இப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் இதை யோசிக்கிறாங்க. திமுக பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்ய போறாங்க. இன்னொரு பக்கம் நாம் அந்த அணியில போய் சேர்ந்துக்கிறோம் தாவேகால, அங்கேயும் பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்தா பாஜக எதிர்ப்பு அரசியல் இரு துருவங்களாக உடைகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் வலதுசாரிகளுக்கு ஆதரவாக களம் மாறிடக்கூடாதுங்கிற அச்ச உணர்வும் அதற்குள்ள இருக்கலாம். ஓகே திரு பிரியன், பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இரு கூறுகளாக இப்ப பிரிய போதா இல்ல தற்போது பிரிந்திருக்கா? இல்லை, காங்கிரஸ் போய் தாவேக்கால சேர்ந்ததுனால இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பாஜக எதிர்ப்புன்றது அங்கே இருக்கணும். திமுகவோட பங்கு போட இன்னொரு அணி. காங்கிரஸுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, தாவேக்கா ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அது செக்யூலர் ஃப்ரண்டா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த இடத்துல அவர் இருக்கார். இப்போ காங்கிரஸ் போய் அங்கே சேர்ந்ததுனால பார்வையாளர் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இது ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டாக மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆன்டி பிஜேபி ஃப்ரெண்டாக மாறுமானா அது நடக்க போகிற காட்சிகளை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் நடந்த காட்சிகளை வச்சு பார்க்கும்போது அவர் ஆன்டி பிஜேபியாக ஸ்ட்ராங்காக தன்னை காமிச்சிக்கலன்றது தான் பாயிண்ட். கேட்டால் என்ன சொன்னார்னா, இது தேர்தல் திமுகவை அகற்ற ஒரு தேர்தலாக இருக்குது, அதனால் நான் பாஜகவை ரொம்ப அட்டாக் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் பாஜக அட்டாக் பண்ணல, கொள்கை எதிரின்ற அளவில் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்றார். அந்த அளவில் வச்சிருக்கும் போது இப்போ நடைமுறையில் அவர் பாஜகவோட ஹீட்டை ஃபீல் பண்ணுவார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹீட்டை ஈ வில் ஃபீல். அப்போ அவர் எப்படி டீல் பண்ணுறாரு? இன்றைக்கே மும்மொழி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன உங்களுடைய கன்கரன்ஸ் கொடுங்கன்னு இன்றைக்கே லெட்டர் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன உங்கள் டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். கல்விக்கு நிதி கொடுக்குற விஷயங்கள், மகாத்மா காந்தி இன்னும் பாக்கி வச்சிருக்கிறது, ஜல்ஜீவனுக்கு பாக்கி வச்சிருக்கிறது, பல விஷயங்கள், மெட்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே மத்திய அரசோட ஒத்துழைப்பு வேணும். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா
மேலே இறகு போடுதான் போடாது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அதுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசி வாங்கணுமோ அப்படி தான் பேசி வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. திமுகவால் அது முடியலன்றது திமுக ரொம்ப சங்கடத்துக்கு அவங்க உள்ளாக்கினாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை வந்து இவர் ஃபேஸ் பண்ணார்னா ஆன்டி பிஜேபி ரோலை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது காங்கிரஸ் வந்து ஒரு ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டாங்க. பாஜகவுடைய பாய்ச்சலை வந்து அங்கே தடுத்து நிறுத்திட்டாங்க காங்கிரஸ். அவங்க திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக கூட்டணி வந்து ஆரம்பத்திலே பெர்செப்ஷனில் அடி வாங்கினது இந்த காங்கிரஸ்னால தான். இந்த காங்கிரஸ் பண்ண வேலையினால தான் டிஎம்கேவோட ஃப்ரெண்டே அடி வாங்கிட்டு முதல்ல. இவங்க முதல்லயே போயிருக்கலாம் பேசாமல். ஆனால் ஸ்டாலின் ரொம்ப பொறுமைசாலி, அதை கட்டி வச்சு காப்பாற்றினார். அதனால தான் ஓரளவுக்கு வின் பண்ணார்னு நினைக்கிறேன். அந்த பொறுமைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதுன்னு தானே திரு பெருமாள் மணி சொல்கிறேன். இல்லை காங்கிரஸை வந்து நிச்சயமாக கலைஞர் இருந்தால் துரத்தி விட்டுருப்பார் அன்றைக்கே. அது ஸ்டாலின் வந்து பொறுமை காட்டி சேர்த்து வச்சிருந்தார். சேர்த்து வச்சதுக்கு ஒரு பலன் இருந்தது, இல்லாட்டி இன்னும் மோசமாக தோற்றுருப்பார். அது ஒரு ஏன்னா செக்யூலர் பார்ட்டி காங்கிரஸ். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் இருக்கிறது அந்த அன்னைக்கு அட்வான்டேஜ் செக்யூலர். ஆனால் காங்கிரஸ் இருந்துமே ஓட்டுகள் மைனாரிட்டி ஓட்டுகள் வேலை தாவேக்காவுக்கு போச்சு. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து முழுக்க அவரை முதலமைச்சராக்கி பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் போட்ட ஓட்டு அது போச்சு. அது இதுவரையும் திமுகவுக்கு போய் இந்த ஓட்டு அது போச்சு. அது கடந்து போன கதை. இல்லை காங்கிரஸை பின்பற்றி இடதுசாரிகளும் விசிகாவும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? தனித்த முடிவு இந்த சிபிஎம் வந்து ப்ராபபிளி வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க சார். அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து சங்கடம் வரும் கவர்மெண்ட்டோட. ஏன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்கும் நிர்வாகத்தில் வந்து. அதோட இவங்க வந்து ஒத்தே போக முடியாது. இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலலாம் இவங்க புது ஸ்கீம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பழைய பென்ஷன் ஸ்கீமை மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க தாவேக்கா. அதுக்கப்புறம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்போ அதுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி தேவைன்னு ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்போது இனிமே வந்து தாவேக்காவுக்கு இனிமே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுவரையும் சுத்தமாக இருந்தாங்க. இனிமேல் அந்த ஸ்டேட்டில் வந்து அங்கங்கே ஒரு கருப்பு புள்ளிகள் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை நிறைவேற்றணும்ல வாக்குறுதிகள், அது இயல்பான விஷயம்தான். நீங்கள் யாருமே நல்ல பேர் வாங்க முடியாது, எந்த ஆட்சியாளர்களும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே கூட ஒரு தாவேக்கா புள்ளி வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாருன்னு ஒரு செய்தி வருது. அதான் அது இருக்க தான் செய்யும், அதெல்லாம் தடுக்க முடியாது. எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்த தான் செய்வாங்க. கடந்த காலத்தில் அதிமுகவும் தாவேக்காவும் பயன்படுத்தினாங்க. திமுக மேலே இருந்த குற்றச்சாட்டை பயன்படுத்தினாங்க. இனிமேல் தாவேக்கா மேலே வர குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் பயன்படுத்திப்பாங்க. அப்போது இந்த காங்கிரஸ் போய் சேர்ந்து திமுக கூட்டணியின் குரல் அப்படின்னு அது எதிரொலிக்க வாய்ப்பு. இது இன்னொரு அநியாயம் பாருங்க, இதுல இன்னொரு அநியாயம் பாருங்க. நீங்க இன்னொரு அநியாயம் இல்லை, அதர்மம் கூட சொல்லலாம், ஒரு அதர்மம் கூட சொல்லலாம். திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ எல்லாருமே இருந்தாங்க. ஓட்டு எப்படி போட்டாங்க மக்கள்? தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டுகள் தானே வாங்கினாங்க. தாவேக்கா வாங்கினது இவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் தானே தாவேக்கா வாங்கினாங்க. அப்போ எந்த விதமான ஒரு அரசியல் தர்மமும் இல்லாமல் நீங்கள் பதவியில் ஒன்று டக்குன்னு அங்கே போகிறீங்களே மாறி, இது எந்த அடிப்படையில் நியாயம்? ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு விழுந்த ஓட்டு யாரோ, நீங்கள் ஒரு தனியாக இந்த மாதிரியான அரசியல் சிக்காமல் நீங்கள் ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸில் டயமெட்ரிக்கலி நீங்கள் ஆப்போசிட்லேருந்து ஓட்டு வாங்குறீங்க. நீங்கள் திமுக கூட்டணின்றது வந்து தாவேக்காவுக்கு எதிரான களமாடிய ஒரு கூட்டணி, அதுலேருந்து நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. உங்களுக்கு விழுந்த ஓட்டு திமுக ஓட்டுகள் உங்கள் ஓட்டில் இருக்குது சார். இல்லை, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிங்கிறது புதுசு இல்லைங்கிறதான காங்கிரஸ். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி புதுசு இல்லை, அது பல மாநிலங்கள் அமைஞ்சிருக்கு. பட் அது உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் வாங்கின ஓட்டு யாரோட ஓட்டு? காங்கிரஸ் வாங்கின ஓட்டு எதில்? திமுக ஓட்டு அதில் இல்லையா? சிபிஐ வாங்கின ஓட்டில் திமுக ஓட்டு இல்லையா? சிபிஎம் வாங்கின ஓட்டில் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் வாங்கின ஓட்டில் இல்லையா? அப்போது திமுக ஆதரவு ஓட்டுகளை நீங்கள் வாங்கிட்டு திமுகவுக்கு நேராக எதிராக களமாடின ஒரு கட்சிகிட்ட நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா அது நீங்கள் அரசியல் ரீதியாக சேர்ந்துக்கோங்க. ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சின்னு சொல்லுவாங்க, கண்டிஜென்சியும் உண்டு, எக்ஸிஜென்சியும் உண்டு. அந்த அவசர அவசியத்தில் நீங்கள் போறீங்க. தமிழ்நாட்டு நலன் கருதி மீண்டும் தேர்தல் வருவதை தடுக்க அப்படின்னு ஏதாவது சொல்ல, அது தாவேக்காவோட கவலை சார். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? இட் இஸ் ஒரி ஆஃப் த தாவேக்கா, நாட் காங்கிரஸாக இருந்தது. நீங்கள் எதிரணியில் களமாடிட்டு நீங்கள் போனீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வரல. இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பான்னு நம்ம கடந்து போகிறத வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு காங்கிரஸுக்கு திமுகவுக்கு துரோகம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதெல்லாம் வேறு விஷயம். பட் காங்கிரஸ் இப்போ அங்கே போயிருக்கிறது இன்னொரு விதத்தில் நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு ஒரு செக். அது தாவேக்கா போய் பாஜக வலையில் விழாமல் காப்பாற்றப்பட்டதுன்ற ஒரு அந்த பாயிண்ட்லேருந்து நான் அதை வந்து பார்க்குறேன். திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணி முடிச்சு போறீங்க. ஆமா, எப்படி இந்த புள்ளியை முடிச்சு போடுறீங்க? தாவேக்காவை நான் ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டாக தான் சார் பார்க்க விரும்புகிறேன். இதுவரையும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நிறைய பேர் பாஜக பி டீம்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு ஃபுல் ப்ரூஃபாக அதை வந்து நான் உணரலை. ஆக்சுவலாக என்னால் உணர முடியல. இன்னும் ஸ்டில் வந்து ஜோசப் விஜய் வந்து நிச்சயமாக ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டில் தான் இருப்பாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக வந்து அதில் மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் மாறினார்னா அவர் ஓட்டை இழப்பார். ஆக்சுவலாக அதில் ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா he will lose his votes.
இல்ல பாஜக என்ன பண்ணிரும்? பாஜக என்ன பண்ணிரும்? ஒன்றும் இல்லை, நிதி கொடுக்க மாட்டாங்க சார். வேற என்ன பண்ணுவாங்க? அதை பிளாக் பண்ணாலே போறாதா? திமுகவை எவ்வளவு அழ வச்சுட்டாங்க. இல்ல காங்கிரஸ் போகாம இருந்தா பாஜக வலையில விழுந்துரும். விழுந்துரும் கண்டிப்பா. அதை ஏதோ ஒரு வகையில பாஜகவோட அவங்க அதிமுக வழியாவது இந்த லிங்க் பண்ணிடுவாங்க. அப்படியாவது வந்திருக்கும். இப்ப காங்கிரஸ் அங்க போனதுனால தான் அதிமுகவே கொஞ்சம் ஜகா வாங்குறாங்க. அதிமுக சொல்லிட்டாங்க போல் இருக்கே, நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். அது எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அங்க போகும் தெரியும். அந்த அணி வந்து இன்னும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் தெரியும். எப்படி ஓக்கலா வந்து விஜய் வந்து பாஜக எதிராக களமாடுறாரா இல்லையா தெரியாது. ஆனா காலத்தின் கட்டாயம் பாஜக பண்ற சில காரியங்கள்னால விஜய் ஓப்பனா வெளியில வர வேண்டிய அவசியம் வருது. அப்படி வரல வச்சுக்கோங்க, அது வந்து வராது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு, அதுவும் காங்கிரஸ் அங்க இருக்கு. பாஜகவுடைய ஐசோரே என்னன்னா, அவங்களோட எரிச்சலே என்னன்னா, காங்கிரஸ் போய் தாவேக்கா உள்ள போயிட்டாங்கல்ல. இப்போ அது எப்படி இப்போ தாவேக்காவே கூட நீங்க வெளியில இருந்து ஆதரிங்க, உள்ள வர வேண்டாம்னு காங்கிரஸ் சொன்னாலும் சொல்லலாம், சொல்ல முடியாது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. உள்ள சேர்ப்பாங்களா இல்ல வெளியில நிக்க சொல்லலாம். காங்கிரஸ் என்ன பண்றாங்க உஷாரா, வரப்போற தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டாங்க உடன்பாடு. உள்ளாட்சி, நாடாளுமன்றம் எல்லாம் நாடாளுமன்றம் எல்லாம் போட்டாங்க. ஒருவேளை 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த ஆட்சி 3 வருஷத்துக்கு மேல போகுமான்னு தெரியாது. அது வேற இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த ஆட்சி 3 வருஷத்துக்கு அப்புறம் 29 அப்புறம் போகுமா தெரியாது. அப்போ இந்த ஆட்சியை கலைச்சிட்டு புது எலெக்ஷன் வந்தா, இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் வந்தா, ஏன்னா அது ஜேபிசியோட இதுல இருக்கு, பரிசீலனையில் இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அது 29 அமல்படுத்திட்டான்னா அப்போ காங்கிரஸுக்கு வந்து தாவேக்கா கண்டிப்பா தேவை, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் கண்டிப்பா தேவை. அந்த அணி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 29 தான் சார் தீர்மானிக்கும். எக்ஸாக்டா இவர் ஆட்சியில் இருக்கிறதுனால இவருக்கு பல பிரச்சனைகள் வந்தா கூட பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுப்பாருன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயம் 29 வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும். இவர் யாரோட போறாரு, காங்கிரஸோட போனா ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் திமுக என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டோரி இது ஆக்சுவலா. ஓகே திரு பெருமாள்மணி, மக்களுடைய பார்வை தாவேக்கா ஆட்சி அமைக்க 10 இடங்கள் குறையுது, மீண்டும் தேர்தல் வருவதை தடுக்கணும், ஒரு ஆட்சி அமையட்டும் அப்படின்ற அடிப்படையில் காங்கிரஸும் விசிகாவும் இடதுசாரிகளும் ஆதரவு கொடுக்கிறது சரியானது அப்படின்ற பார்வையோடு இதை அணுகுவாங்களா? இல்லை திமுக கூட்டணியில் இருந்து திமுக வாக்குகளை பெற்று அதன் மூலமாக வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இங்கிருந்து அங்கே மாறி இருக்கிறாங்க, திமுகவுக்காக போட்ட ஓட்டு, தாவேக்காவை எதிர்த்து போட்ட ஓட்டு, அந்த வாக்குகளை பெற்ற கட்சிகள் அங்க நகர்றாங்க அப்படின்ற பார்வையோடு இது அணுகப்படுமா? சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் என்ன இருக்குன்னா, அந்த அரசு எப்படியாவது சீக்கிரம் பதவியேற்றணும், நம்ம பெருவாரியான மக்கள் அந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதைத்தான் அவர் சார் என்ன சொன்னா, அது தாவேக்காவோட பதற்றம்னாரு. இல்ல அது பெருவாரியான மக்கள்கிட்டயும் அது இருக்கு. மக்கள் ஏன் அப்படி இழுக்கிற, ஏன் அப்படி இன்னும் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் அதை பத்திலாம் இல்லை, ஏன் அப்படி தள்ளி போகுது, பெரும்பான்மை இல்லைன்னா எப்படி என்ன நடக்கும்? இப்ப பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகு பாஜக மற்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து ஆட்சி அமைக்கிற போதெல்லாம் மிக கடுமையான விமர்சனங்கள் நடந்திருக்கு, விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த தன்மைக்கும் இந்த தன்மைக்கும் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா? இல்லைங்க, அது வந்து அவங்க பெரிய கட்சியா இருப்பாங்க. பாஜகவுக்கு தேவையான இடங்களை பெறுவதற்காக இப்போ அவங்க ஒரு 120 தேவைன்னு வைங்களேன், அவங்ககிட்ட 100 சீட்டு வச்சுட்டு தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை இழுக்கிறதுங்கிறது வேற. தமிழ்நாட்டில் இங்க ஒரு தேசிய கட்சிகிட்ட 1 சீட்டு இருக்கு, இன்னொரு கட்சிக்கிட்ட 5 சீட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து அதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, ஐயா சொன்னதுல இந்த பாஜக எதிர்ப்புங்கிற இந்த நரேட்டிவ் அல்லது இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, அது இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். ஏன்னா அது திமுகவுக்கு தேர்தலில் பெரிய அளவில் பலம் தரல இந்த தேர்தலில். அதனால அந்த பாஜக எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத திமுகவும் நம்ம பெருசா கையில எடுக்க போறது இல்ல. அந்த டேர்ம் ஒன்று இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது ஆமா வெறும் தேர்தலுக்கானது மட்டும் இல்ல. இப்ப பிஎம்ஸ்ரீ திட்டத்துல நீங்க சேரணும், கெடு விதிக்கிறோம்னு தலைமைச் செயலாளருக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்புதுல, அது திட்டங்கள் கொள்கைகள் சார்ந்ததா தானே புரிஞ்சுக்க இருக்கு சார். ஒவ்வொன்றாவது வரதானே போகுது, வரும் சார். இப்போ நம்ம அதைத்தான் பாஜக எதிர்ப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா சார், அதைத்தான் மத்திய அரசு எதிர்ப்புன்னு சார். அது அதிமுகவும் பல திட்டங்கள்ல கையெழுத்து போட்டாங்க சார். இப்போ வந்து அந்த திட்டங்கள்ல வந்து திமுக அரசு மட்டும் கையெழுத்து போடல சார், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களும் கையெழுத்து போட்டுறாங்க இப்போ. ஆனா இங்க திமுக வந்து அதை ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்தாங்க சார். இப்போ இதே பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல காங்கிரஸ் முதல்வர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க, தமிழ்நாடு திமுக அரசு அதை வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினாங்க. அது ஆனா அவங்களுக்கு அது தேர்தல்ல பலம் தரல. இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை இனிமே எடுக்க மாட்டாங்க. இடதுசாரிகள் கேள்வி கேட்க மாட்டாங்களா சார்? அவங்க ஸ்டேட் கையெழுத்து போட்டுச்சு சார், அங்க கேரளால போடுவாங்க சார். இங்க அந்த அதான் சார் கரெக்ட்டா எதிர்ப்பாங்க. இங்க யாரு அதை லீட் பண்ணாங்க? காவிரி உரிமையில. ஆமா சார், கர்நாடக பாஜகவும் காங்கிரஸும் அங்க வேற ஒரு மொழியில பேசுவாங்க, இங்க வேற ஒரு மொழியில பேசுவாங்க மாநில அரசியலுக்காக. ஆமா சார், இங்க இருக்கிற இடதுசாரிகள் கேள்வி கேட்பாங்க. ஆமா சார், இங்க இருக்கிற விசிகா கேள்வி கேட்பாங்க. நிச்சயமா இங்க இருக்கிற காங்கிரஸும் கேள்வி கேட்பாங்க. இல்ல சார், அது என்ன சிக்கல்னா, இங்க ஆட்சி அதிகாரத்துல திமுக இருந்த பொழுது
பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத ஒரு பெரிய அரசியலா பண்ணுச்சு. அதனால அந்த கூட்டணியில இருந்தவங்க அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு அதைத்தான் அது எலக்டோரல் பாலிடிக்ஸ் கூட முடிஞ்சிராது, அது ஒரு தொடர் நிகழ்வுன்னு நான் இல்ல சார். அதை அவங்களே கை விட்டுருவாங்க. திருப்பரங்குன்ற விவகாரம் வரும், மும்மொழி கொள்கை வரும், PMC திட்டம் வரும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், தொகுதி மறுவரை வரும், இதெல்லாம் தானே பாஜக காயின் பண்ணி புரிஞ்சுக்கணும் சார். அது எதுவுமே அவங்களுக்கு இந்த தேர்தலில் கை கொடுக்காதனால திமுகவும் அதை விட்டுருவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவும் பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத கையில எடுக்க போறதே இல்ல. அதனால அந்த ஒரு கோணமே இனி தமிழக அரசியல் இருந்து முற்றா போயிடும். சொல்லுங்க. இல்ல இவ்வளவு விஷயத்தை வந்து கைவிடுறதுக்கான வாய்ப்பே இல்ல சார். வேற எந்த மாநிலம் தொகுதி மறுவரையில தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா எப்படி கைவிட முடியும் சார்? வேற எந்த மாநிலம் எதிர்க்குது? ஒரு நிமிஷம் இருங்க. தாவேகாவுக்கு இருமொழி கொள்கை தானே, அதான டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. எப்படி நீங்க சிபிஎம்சில கைது போடுவீங்க? எப்படி சார் போடுவீங்க? அதுல இருந்து மாறுவீங்களா? எதிர்க்கிறீங்களா? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், மாறுபடுவீங்க சார் இந்த கூட்டணியில? ஒரு நீங்க நீட் தேர்வுக்கு எதிரான வரும்போது, எதிர்ப்பு வரும்போது 4 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர மீதி இருக்கிற 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே குரல்ல சட்டமன்றத்தில் பேசுறாங்க, கொண்டு வந்தாங்க. தாவேகாவும் அப்படிதான் பேசி ஆகணும். ஆமா சார். ஆனா அது அரசியலா நின்னுது. நிர்வாகமா என்ன நடந்தது? நீட் நடந்துட்டு தானே இருக்கு சார். நீங்க வந்து அது அரசியலா இருந்தது. இனிமே அந்த அரசியல் நடக்காது சார். இப்போ நீட்ல 2021 அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க நீட்டே நீக்கிடுவோம். நாங்க 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. அரசியலா பண்ணலாம், நிர்வாகமா அது ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றேன். இல்ல அந்த பாயிண்ட் தப்பு. வீட்டுக்கு மசோதா எல்லாம் போச்சு, அதை பத்தி எந்த கட்சியும் கேள்வியே கேட்கல. ஏன்னா நீங்க செலகமட்டில் ஊறப்பட்டு வச்சிருக்கீங்க அந்த மசோதான்னு யாராவது கேள்வி கேட்டீங்களா? நீங்க நீட் எதிர்ப்பு தானே சொல்லியிருந்தீங்க, யாராவது குரல் கொடுத்தீங்களா? யாரும் குரல் கொடுக்கல. நீங்க சட்டமன்றத்தில் எல்லாம் சேர்ந்து நீட்டை நிறைவேற்றினீங்க மசோதாவை, ஏன் யாரும் குரல் கொடுக்கல? அரசு எதிர்ப்பு இருக்கும், அரசியல் எதிர்ப்பு இருக்காது. இல்ல நான் சொல்றது அரசியல் எங்க வருது? இல்ல அரசு எதிர்ப்பு, அரசியல் எதிர்ப்பு கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ரெண்டுமே ஒண்ணுதான், இங்க வேற வேற கிடையாது. மத்திய அரசு வந்து அரசியல் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு அரசு எதிர்ப்பு, அரசியல் எதிர்ப்பு ரெண்டாவும் மாறிடுது ஆக்சுவலா. ஓகே திரு அக்னீஸ்வரன், திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் போகலாமா வேண்டாமான்ற முடிவை எடுப்பதும், போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பதும் நடக்குது. இது என்ன மாதிரியான பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும்? இது ஏற்கனவே வந்து காங்கிரஸ் போகும் அப்படின்றது தானே தெரியும், எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆமா ஆமா. ஏன்னா 2021 25 சீட்டு வாங்கி 18 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை காரணம் காட்டி 28 சீட்டு, 3 சட்டமன்ற தொகுதி கூட வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ். ஏன் காங்கிரஸ் இந்தியாவில் அழிஞ்சிக்கிட்டு வருதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அதில் ஏமாந்துட்டாருன்றதும் இதில் நிரூபணம் ஆயிடுச்சு. 25 சீட்டு வாங்கி 18 ஜெயிச்சாங்களே, இவ்வளவு முரண்பாடுகளும் முட்டுக்கட்டைகளையும் போடுறாங்களே, இவங்க இப்போ நாளைக்கு நீடிப்பாங்களா, நம்மோட இருப்பாங்களா அப்படின்றத அது இலகிய மனத்தோடு அது விட்டுட்டாரு. ஆனால் இப்போ 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த 25ல் 10 சீட்டு கொடுத்து மீதி 18ல் திமுக நின்றிருந்தால், ஒரு ராஜ்யசபா கொடுக்காம தவிர்த்திருந்தால், இல்ல அது பிரியன் சார் சுட்டி காட்டினாரு, ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இல்லாம தாவேகா பக்கம் நகர்ந்திருந்தா இன்னும் கடுமையான தோல்வியை கூட இந்த கூட்டணி திமுக கூட்டணி சந்தித்து இருக்கலாம். ரைட். இப்ப மட்டும் என்ன கொடுத்ததுனால என்ன ஜெயிச்சிங்களா? தேர்தல் முடிஞ்சு போச்சு. பொறுங்க சார். சார் நீங்க பேசும்போது கடைசி கொடுப்பாங்க சார். அது அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள வர்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய சிறப்பு. இல்ல எதிர்க்கட்சிங்கிற ஒரு ஒண்ணும் கிடையாது இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த கடந்த 60 ஆண்டு கால ஆட்சியில கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறதா இந்த தேர்தல் இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசனம் வந்துச்சுல. அதுவும் தமிழக வெற்றி கழகம் தானே. அதுதான் சொல்றேன் நான். அது நீங்க எல்லாம் வந்து இப்ப அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா தமிழ்நாடு வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்களேன், அதிக வாக்குகள் தமிழக மக்கள் விஜய்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க, வாக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மை இல்லையே. இது ஒண்ணு. சரிப்பா, ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பான்மை இல்லை, எதிர்கட்சிக்காவது எப்படிப்பா அப்படின்னா, எதிர்கட்சி திமுகவின் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள போகல. அது 1000 விமர்சனங்களை நான் திமுக மீது வைத்திருக்கிறேன். ஆனால் திமுகவினுடைய தலைவர் இது தோற்றது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக கீழே விழுகிறது, அடுத்த தளத்தில் நிற்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் 234 தொகுதியில் வெற்றி பெறுவேன் சொன்னவர் தாவேகா கிட்ட தோல்வியுறுகிறார். இதற்கு காரணம் யாரு?
இதுதான். அப்போ இங்க மூணுமே ஆளுங்கட்சி, பெரும்பான்மையான ஆளுங்கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தத்தளிக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுகவின் தலைவரே தோத்திருக்கிறார். இப்ப ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அவருடைய அனுபவம் சேர வேண்டும். இது ஒன்று. இன்னொரு விஷயம் சார், இதெல்லாம் அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவாதம் வேற புள்ளிக்கு நகர்ந்திருக்கு. பாஜக எதிர்ப்பை இப்ப 2 அணிகள் செய்ய போறாங்க. திரு விஜய் தலைமையிலான அணி, அது காங்கிரஸ் போய் பலப்படுத்துது. அதோட விசிகாவும் இடதுசாரிகளும் போவாங்களான்னு தெரியாது. போகலைன்னா திமுக தலைமையிலான அணி அப்படியே இருக்கும். ஐயுஎம்எல் இருக்காங்க, விசிகா அங்கேயே இருந்து இடதுசாரிகள் இருந்தா. பாஜக எதிர்ப்பு இந்த 2 அணிகள் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு அணி தான் பண்ணுச்சு, திமுக அணி மட்டும்தான் பண்ணாங்க. இப்ப 2 அணிகள் பண்ணும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் அது பலவீனம் இல்லையா? எந்த அணி பலப்படுத்த போகுது? ஒரு அணி திமுக, இன்னொரு அணி அதான் தாவேகா தலைமையில. என்ன ஆதாரம்? பிஎம்சி பத்தி தாவேகா யாராவது ஒரு தலைவராவது பேசியிருக்காங்களா? கேட்ட அரசாங்கமே ஃபார்ம் பண்ணலன்னுவீங்க. அது அரசியல் சார், இது அரசு. 2 ஒன்றுதான். தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதித்தான் அரசாங்கத்தில் தலைமைச் செயலாளர் என்ன முடிவெடுக்க போகிறார். இல்ல இப்ப இதுல நீங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிற போது நீங்களே உரத்த குரல்ல பேசுவீங்கன்னா பாஜக எதிர்ப்ப செய்ய போற தேவையே இல்ல. தாவேகா பேசாது. இதுல பெருமூச்சு நான் விட வேண்டியது ஒரே ஒரு நிம்மதி என்ன தெரியுங்களா? நல்ல வேலைப்பா, அதிமுகவை இப்படி சொல்லி சொல்லியே நீங்க பலவீனப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில். பாஜகவின் அடிமை, பாஜக சொல்றதுதான் கேட்கும். இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து அதிமுக விலகி கொண்டது. அந்த இடத்துல தாவேகா மாட்டிக்கொண்டது. இனிமே பேசாம இருக்க முடியுமா? அதுக்காக பேசாம இருக்கலாம். நடிகர் விஜய் சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சார். அவர் தமிழ்நாட்டு மக்கள் செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், செய்யாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள், தலைமைச் செயலகத்துக்கு வராவிட்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள், எது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம பிரியன் சார், பிஎம்சி திட்டத்துக்கு திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், தாவேகாவும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சுதானே ஆகணும். ஆளுகிற கட்சி எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டாலும் மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள். நீங்க அதை யோசிக்கிறீங்கன்னு கேட்கிற, அவ்வளவு தூரத்துக்குள்ள யோசிக்காதீங்க, தேவையே கிடையாது. இப்போ நம்ம பிரியன் சார் சொன்னார், அதாவது ஏதோ ஒரு, அது பேர் என்ன, ஏதோ ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் பேரை சொல்லி, ஒரு பேர் பாம்பு தினேசா ஏதோ ஒரு அவர் ஏதோ பாலியல் இதெல்லாம் இது பண்ணிட்டு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. தாவேகா நிர்வாகிய சொன்ன அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க. என்ன இன்னும் ஆட்சியே அமையல, அப்புறம் அதுக்குள்ள உங்களுக்கு குற்றம் சாட்டினா எப்படி? இதெல்லாம் பெருசா. அது மாதிரி இதுல தஞ்சாவூர்ல ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது பழசு, ஆனா இப்பதான் எல்லாத்துக்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் எம்எல்ஏ ஆனதுனால வைரல் ஆகுது. அது கரெக்ட். அதே நேரத்துல இங்க ராயபுரத்துல ஒருத்தர் கேக்கு வெட்டுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கிடைக்கல, அதனால புதுசா செஞ்சு இது பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகையினால அதெல்லாம் பழைய வீடு, இதுவும் பழைய வீடுன்னு சொல்லுங்க. ஆனால் இப்ப நம்ம சார் அழகா, நம்ம பெருமாள் மணி சார், உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டில் அரசியலை கரெக்டா கணிச்ச ஒரே இது எத்தனையோ ஊடகங்கள் பிரிண்ட் மீடியா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் மண்ணை கவிட்டாங்க. ஆனா உண்மையிலே பெருமாள் மணி சார் சொன்னதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அந்த முதல்வர் இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, அவர் சொல்றதுல சின்ன தப்பு நடந்திருக்கு. 50% ஓட்டு வாங்கல சாருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லு, ஏ சொன்ன பி சொல்லு, அப்படி சொல்லக்கூடாது சார். நீங்க சொன்னது நடந்துருச்சு, முழு கிரீடத்தை வச்சீங்க, அதுல இருந்து 2 இறக மட்டும் உருவிக்கிறார். அந்த உரிமை அவருக்கு இல்ல. அது இறகுனா பரவாயில்ல, முள்ள குத்தி உருவாரு. இப்ப இல்ல இறக தான் உருவ. நான் என்ன சொல்றேன், அந்த இறகு 8 மாவட்டத்துல தாவேகா இல்ல சார், 8 மாவட்டத்துல தாவேகாவே இல்ல. அங்கங்க போய் என்ன இது பண்ணி விட்டாரு. இருங்க, இப்ப சார் சொன்னது ஒண்ணு தெரியுமா சார்? நம்ம பெருமாள் மணி சார் சொன்னாரு, கட்டமைப்பு இல்லாத களத்தில் கட்டமைப்பு இல்லாத தாவேகா அப்படின்னு சொன்னாரு. கட்டமைப்பு எல்லாம் தேவையில்லை. இது கட்டமைப்பு வச்சா 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்குது. உங்களுக்கு கட்டமைப்பு தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தேவை. இடைவேளைக்கு போணும். இதை சொல்லிடுறேன். நீங்க திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் சேர்ந்து எடுத்த வாக்குகளை தாவேகா எடுக்கல, பெரும்பான்மை பெறல. அதுக்காக தேர்தலை சந்திக்க விட்டுறாதீங்க. திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஓராண்டு காலம் அமைதியாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் யாரை ஆதரிச்சார்களோ. இவ்வளவு நேரம் தாவேகாவை பாராட்டுறீங்களா? ஏதோ விமர்சிக்க புரிஞ்சுக்கவே முடியல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னும் ஆட்சி அமைக்கல, அதுக்கப்புறம் புரியும். திரு சாமிநாதன், திரு விஜய் பொறுப்பேற்ற பிறகு அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன? எத்தனை நலத்திட்டங்களை அவங்க செயல்படுத்துறாங்க? எத்தனை வாக்குறுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சட்டம் ஒழுங்கை எப்படி செய்யறாங்க? இப்படி லோக்கல் இஷ்யூ சார்ந்து
இந்த அரசு சார்ந்த விமர்சனங்களும் நிர்வாக நடவடிக்கைகளும் நகரப்போதா, அரசியலும் நகரப்போதா? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள் அதை இவங்க எப்படிலாம் கையாள போறாங்க அப்படின்ற இடத்துல இந்த அரசியல் தன்மை இனிமே இருக்க போதா? இல்ல, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சரிசமமான நிலையில தான் இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட மத்திய அரசு மீதான ஒரு எதிர்ப்பு மனநிலை தானே கடந்த 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களோட தொடர் வெற்றிக்கு அடித்தளம்ங்கிறது கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசோட எதிர்ப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காது. நீங்க இன்னைக்குமே இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய இடமா இருக்கலாம், தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன், அதனால 70 இடங்கள் கிடைத்திருக்கு. நம்ம விஜய் அலைங்கிறோம் சார், வீசுறது விஜய் அலை தான். இந்த அலைக்கு மத்தியிலும் அதிமுகவும் 47 சீட்டு ஜெயிச்சிருக்கு, திமுகவையும் 70 இடங்கள் வந்திருக்காங்கல்ல. அப்ப இந்த அலையை மீறி இங்க தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறதுக்கு ஒரு 70 இடங்கள் அப்படிங்கக்கூடிய இடம் ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதமாக இருக்குல்ல. சோ அந்த அரசியலை திமுகவில் எளிதில் கடந்து போக மாட்டாங்க. பாஜக பெற்ற ஒரே ஒரு இடமும் அந்த செய்தியை உறுதிப்படுத்துது. அவங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல. இன்னொன்று சார், திமுக அரசின் மீதான வெறுப்பை 2 கூறுகளா உடைச்சிருக்காங்க. நீங்க அதிமுக பெற்ற வாக்குகள் 47 தொகுதிகள் என்பதனுடைய மதிப்பீடுமே கிட்டத்தட்ட 5 ஆண்டு கால ஆட்சியின் மீதான மதிப்பு தான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற அந்த கூட்டணிகள் பெற்ற அந்த 70 இடங்கள் என்பது கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பால் மட்டுமே அறுவடையானது, ஆளுங்கட்சியினுடைய பலனால் மட்டுமே அறுவடையானது. அப்ப ஏதோ ஒரு வகையில பார்த்தா ஒரு 50% வெற்றிக்கு மத்திய அரசினுடைய எதிர்ப்பும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த இடத்தை தான் விஜய் கூறு போட்டார், போன தேர்தலில் கூறு போட்டார். இப்ப நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க, அப்ப ஆளுங்கட்சியாக தாவேக்கா வருகிற பொழுது அவர்களால் சொந்த ஆட்சியினுடைய சாதனைகளை மட்டும்தான் பேச முடியும், வேறு குறைகளை சொல்ல முடியாது. ஒன்று, மத்திய அரசையும் எதிர்க்கலைன்னா அப்ப அவர் இதுவரை நான் முன்பே குறிப்பிட்டதை போல நேற்று வரை அவருக்கு எதிர்மறை வாக்குகள் என்பது இல்லை. இப்ப ஆட்சியின் மீது வரக்கூடிய பாராட்டுகளுக்கும் அவர் தான் சொந்தம், எதிர்மறை விமர்சனங்களுக்கும் அவர் தான் சொந்தம். இதுல நீங்க மத்திய அரசினுடைய செயல்பாடுகளையும் எதிர்க்கலைன்னா அது களத்துல திமுகவுக்கான வேலையை இன்னும் கூர்மைப்படுத்தும். ஓகே, திருப்பிரியன், மைய பொருளாக எது இருக்க போகுது? இவர் செய்யக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றம், உத்தரவுகள் நிறைவேற்றம், நலத்திட்டங்கள் நிறைவேற்றம், புதிய உத்தரவுகள், ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இனிமே பேசுபொருளாக இருக்க போதா? இல்ல மத்திய அரசுடைய திட்டங்களை யார் எதிர்க்கிறாங்க? திமுக கடுமையா எதிர்க்குது, திமுக கூட்டணி எதிர்க்குது, தாவேக்கா எதிர்க்குது அப்படிங்கிறது பேசுபொருளாக இனிமே இருக்க போதா? இல்லை ஏன் விஜய் அலைன்னு சுவாமிநாதன் சார் சொல்கிறார், அவருடைய பார்வையில் அலையாக இருக்கலாம். அலையாக இருந்தால் 8 டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் கூட வராது இருக்காரு, அது ஒரு பெரிய விஷயம். அலைன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பரவலாக வந்திருக்கணும், அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் அவரோட ரெப்ரசன்டேஷனே இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒட்டுமொத்தமாக ஒரு மெஜாரிட்டி கொடுக்குற அளவுக்கு கூட மக்கள் ஓட்டு போடலைன்றதையும் பார்க்குறோம். ஸோ ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க, ஒரு செக் பண்ணுற மாதிரி அவர் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஓவர்வெல்மிங்காக கொடுக்கல பாருங்க மெஜாரிட்டி, அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் விஜய்க்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதில் ஒரு பிரச்சனை, அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது தான் மத்திய அரசோட உதவி உங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆக்சுவலாக பல கட்டங்களில் தேவையாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிற நடக்கிற ஸ்கீம்ஸுக்கெல்லாம் பைசா வர வேண்டிய அவசியம் இருக்குது. இவர் புதுசாக இப்போது வருமானத்தை பெருக்கி அதுக்கப்புறம் நீங்கள் திட்டங்களை நிறைவேற்றுறதெல்லாம் நடக்கிற காரியம். ரெண்டும் பேரலா போகும். இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வர வேண்டிய பணம் அது ஒழுங்கா வரணும், அது வரலைன்னா அது இருக்கிற சிக்கல், அதை பேசியே தீர வேண்டிய கட்டாயம் எல்லாமே அவருக்கு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லோக்கல் பாலிடிக்ஸா மாறுற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எதா இருந்தாலுமே அவருக்கு ஒரு 6 மாச காலம் டைம் கொடுத்துடணும் சார், ஹனிமூன் பீரியட். ஏன்னா நிர்வாகத்துக்கும் புதுசு, அதுல யாருக்குமே நிர்வாகம் தெரியாது எக்ஸப்ட் செங்கோட்டையன். அரசியலுக்கும் புதுசு, நிர்வாகத்துக்கும் புதுசு. அதனால அவருக்கு 6 மாச காலம் ஃப்ரீ டைம் கொடுத்துடணும். விமர்சனமே பண்ணக்கூடாது, திமுக உட்பட யாருமே பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்க சொன்னாங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை முறை, இதெல்லாம் வளர சமூகத்தில் இந்த மாதிரியான கிரைம்ஸ்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் ஒரு 6 மாத காலம் எதிர்கட்சிகள் அமைதியாக இருந்து இந்த விஷயத்தை பார்க்கறது பெட்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் தற்சமயத்துக்கு முதல் கையெழுத்து என்ன போட போறாரு, 2வது கையெழுத்து என்ன போட போறாரு அப்படின்லாம் பல விதமான பேச்சுக்கள் அடிபடுறதை நம்ம பார்க்குறோம். அவர் அதை விட என்னன்னா 5 வருட காலம் அல்லது 5 முழு பதவி காலத்தையும் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை முதல்ல கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்ப அந்த சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸ் 5, 2, 7, 3 இதெல்லாம் சேர்க்கறது இருக்குல்ல, இதுல எவ்வளவு தூரம் ஒரு நிலையான ஒரு அரசு இவரால் கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு எடுத்த உடனே ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்காம இது 5 வருஷம் நீடிக்கும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவர் போனார்னா, அதிமுகவோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போனார்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் தம். ஏன்னா ஏன் இப்படி சொல்றேன்னா, தமிழ்நாட்டுடைய ஓட்டுன்றது திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். அதிமுக வாங்கியிருந்தோம், தாவேக்கா வாங்கியிருந்தோம். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான் அவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்க. திமுக அகற்றணும் தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை விட அதிமுக தாவேக்கா சேர்ந்ததுன்னா
தட் வில் பி பெட்டர். நிலையான அரசும் கிடைக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். பாஜக உள்ள வந்துரும் தானே சார் பயமுறுத்தி இவங்க எல்லாம் உள்ள அது போறாங்க. பாஜக மைனஸ் பாஜக. அந்த அகாமடேஷன் சரியா இருக்குமா? அதிமுக தாவேகா ஏன்னா ரெண்டு பேரும் திமுக ஸ்டெபிலிட்டிக்காக தான் சொல்றேன். இல்ல சார், அதுல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் நீங்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கேட்கிறேன். தாவேகா எதிர்ப்பு வாக்குகளையும் சேர்த்து தானே அதிமுக வாங்கியிருக்கு, அதிமுக எதிர்ப்பு வாக்குகளையும் சேர்த்து தானே தாவேகா எதிர்ப்பு வாக்குகளை ரெண்டு பேரும் வேண்டாம். தாவேகா எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்கலாம் சார், பட் மெஜாரிட்டி வேண்டாம். மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ் வந்து திமுகவுடைய வாக்குகள் தான். ஃபிகர்ஸ் என்ன சொல்லுதுன்னா திமுகவோட வாக்குகளை தான் அதிகமா வாங்கியிருக்கிறதா சொல்லுது அதிமுக வாக்குகளை விட. அதிமுக வந்து 27 இடங்கள் தான் இழந்திருக்காங்க, இது 86 இடங்களை இழந்திருக்காங்க திமுக. ஓகே திரு அக்னீஷ், தாவேகா அதிமுக இது ரெண்டும் சேரும்போது ஒரு நிலையான அரசுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பிரியன் சார் சொன்னார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிமுக மறுத்துட்டாங்க. அது பிரியன் சாரனுடைய ஆசையா இருக்கலாம், அனுமானமா இருக்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, திமுகவும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. என்ன நிரந்தரமாயிரும்ல, எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் வந்துருவார்ல. திமுக எதிர்ப்பு வாக்குகளை தானே தாவேகாவும் அதிமுகவும் வாங்கியிருக்கு. அது தேர்தலுக்கு முன், இது தேர்தலுக்கு பின். இப்ப வந்து விசிகா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து சொல்ல முடியுமா? இல்ல. ஆட்சியில் இருக்கிறது வரைக்கும் அவங்க தயவு தேவை. இறங்கிட்டாங்களா அடுத்த யார் இருக்காங்களோ அவர்கள் தயவுதான் தேவை. இதுதான் அரசியல் லாப கணக்கு. ஓகே திரு பெருமாள்மணி, அரசியலுடைய தன்மை அது சார்ந்த நகர்வுகள் தாவேகாவுடைய செயல்பாடுகள் சார்ந்ததாக இருக்க போதா, நிர்வாகம் சார்ந்ததாக இருக்க போதா, தாவேகாவுடைய அரசியல் தன்மை சார்ந்ததாக இருக்க போதா? நீங்க ரொம்ப அழகா கேட்குறீங்க. நிர்வாகம் சார்ந்ததாக தான் இருக்கும். எவ்வளவு நாளைக்கு? இல்ல அது நீண்ட இன்னும் அந்த அரசியல் அப்படிதாங்க போகும். இதுதான் பெரிய மாற்றம். தாவேகா வந்த பிறகு நடக்கிற, நீங்க ரொம்ப கரெக்டா அதை கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. அது இனிமே வந்து இந்த மத்திய அரசு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் மாறி அது முழுக்க முழுக்க நிர்வாகம் சார்ந்த அரசியல், அது சம்பந்தப்பட்ட வாத பிரதிவாதங்களாகத்தான் இனிமே இந்த அரசியல் போமே தவிர, இது எங்கேயோ இல்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை பொலிட்டிக்கலா பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா நடக்கிற விஷயங்கள் வந்து பொதுத்தளத்துக்கு வராமலே போகிற காலம் இல்ல. அந்த அந்த வட்டகத்துக்குள்ள, அந்த சட்டத்துக்குள்ள தானே நம்ம பேசுற மும்மொழி கொள்கையோ தொகுதி அது ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார். வந்து எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு சார். நீங்க நிர்வாகமா சில இடங்கள்ல தமிழ்நாட்டில் நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அது லோக்கல் இஷ்யூ. அது வந்து போயிடும் சார். அது வந்து மத்திய அரசோட சம்பந்தப்பட்டதோ எதுவோ போயிடும். ஆனா இப்ப நீட் மாதிரியான கிரே ஏரியா இருக்கு. நீங்க அரசியலா எதிர்ப்பீங்க, ஆனா நிர்வாகமா அதை ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதை நீங்க அரசியல் ஆக்காம கடந்து போயிடும். உதாரணத்துக்கு FCRA மீண்டும் பேசுபொருளா மாறுதுன்னா, ஆமா, தாவேகா நிலைப்பாடு எடுக்கணுமா வேண்டாமா? அதுல தமிழ்நாடு அரசோட திருப்பரங்குன்றம் மீண்டும் நீதிமன்றத்திற்கு விவாத பொருளா மாறுதுன்னா அரசாகவும் நிலைப்பாடு எடுக்கணும், அரசியலாகவும் நிலைப்பாடு எடுக்கணும் சார். சார் இதை பிரிச்சு பார்க்க முடியுமா? ரெண்டு நிச்சயமா பார்க்கலாம் சார். ஏன்னா நம்ம வந்து we are conditioned. அப்படியாப்பட்ட ஒரு அரசியலுக்கு நம்ம கண்டிஷன் ஆயிருக்கோம். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல என்ன போயிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை குறி வச்சு இவரால தான் வந்து உதயசூரியன் வந்து இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களே எதை கடந்து, அந்த அரசியலை கடந்து இது நிர்வாகமா என்னவா இருந்தது, ஒரு அதிகாரி தாவேகாவுல வர மாட்டார். அப்படியாப்பட்ட நிர்வாகம் வந்து இனிமே நடக்காது. ஏன்னா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கட்சி சொல்லல, ஆனா சார் சொல்றாரு எல்லாம் அதான் அப்படி அவங்க கட்சி தான் எழுதுறாங்க. ஓகே, நீங்க அவர் பிரிக்கிறாரு, நம்ம பிரிக்காம ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சாரோட ஒப்பீனியன். நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசுடைய இன்னொரு பகுதி தொடரும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?